அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று சனி மகா பிரதோஷ நாள். இந்த நாளில் என் பிள்ளை சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நாள். என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க நான் இப்போது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் எப்பொழுதும் நீ வழக்கமாக செய்கின்ற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் சில கூடுதல் தகவல்கள் உனக்கு தெரிந்திருந்தால் நீ கோவிலுக்கு செல்லும் போது மனநிறைவோடு செல்வாய் அல்லவா? நாம் கோவிலுக்கு செல்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம், என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சிலருக்கு உண்மையாகவே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவர்கள் அறிந்திருப்பார். அதில் எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் சில முக்கியமான பொருட்களை நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதனை உன் தாயானவள் இப்பொழுது உனக்கு நான் சொல்லித் தருகின்றேன். என் பிள்ளையே, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர் வெண்தாமரை. அதே நேரத்தில் அவருக்கு இளநீரை வாங்கி கொடுக்கலாம், நார்த்தங்காய் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு திருநீரு நீ அதிகமாக கோவிலுக்கு வணங்கி தானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல முன்னேற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் வாங்கி கொடுத்தால்தான் அது நடக்கும் என்பது அர்த்தம் கிடையாது. அதற்கு மாறாக என் பிள்ளை சில விஷயங்களை நாம் தெய்வத்திற்கு செய்யும் போது நமக்கு மன திருப்தி கிடைக்கும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். சில விஷயங்களை நீ செய்வதன் மூலமாக உனக்கு மனநிறைவு கிடைக்கின்றது என்றால், உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்குகின்றது என்றால், அதை செய்வதில் எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. எந்த ஒரு தவறும் கிடையாது. யாரும் உன்னை வற்புறுத்துவதில்லை. செய்தால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். தெய்வம் உனக்கு நீ கொண்ட அன்பிற்கு பலனை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தெய்வத்தின் மீது ஒருவர் வைக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வமும் அந்த அன்பை திருப்பிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, ஒவ்வொருவருக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்து அதை வாங்கி கொடுக்கும் பொழுது உன் மனது எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார். அதிலும் தெய்வத்திற்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய் என்றால் அது உனக்கு சந்தோஷம் இன்னமும் அதிகமாகத்தானே இருக்க வேண்டும். நாம் சிவபெருமானுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். என் பிள்ளையே, அது போன்று செய்வாய். அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் உனக்கு தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு இந்த நாளில் தெய்வத்திற்கு நல்லபடியாக உன் வேண்டுதலை நிறைவேற்ற எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விடுவாய். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை தரத்தான் செய்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் செய்கின்றது. நீ வணங்குகின்ற தெய்வமும் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருட்களும் செய்கின்ற பரிகாரங்களும் என்று எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டுதான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகத்தான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் என் பிள்ளை எப்பொழுதுமே தெய்வமே கதி என்று இருந்துவிட்டாய். ஆனால் உனக்கு இருக்கின்ற உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக உன்னுடைய இந்த பக்திக்கான பரிசு கிடைத்துவிடும். எதையும் செய்யாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் நமக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது.
எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ உன்னுடைய உழைப்பை முழுமையாக செயல்படுத்தி நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உனக்கு பலனுண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய். இதற்கு மேலும் நீ பெரியதாக வருந்தவோ வேதனைப்படவோ எதுவுமே இல்லை என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு நீ வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வா. நீ உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்துவிட்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடத்தில் வேண்டுதல் வை. நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும். இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைத்துவிடும். இத்தனை காலமும் என் பிள்ளை ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாமே இனி உனக்கானது. உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும். எல்லா நேரத்திலும் நீ என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று எண்ணி பயந்தது எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகின்றது என்கின்ற தெளிவை உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும். இந்த இறைபக்தி என் பிள்ளையை சர்வசாதாரணமாக வெல்லும் எதையும் இங்கு யாரும் சொல்லிவிடுவதில்லை, யாருக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிகின்றது என்றால் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக மனதார நினைத்து செய். எப்பொழுதும் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பலன்களை கொடுக்கின்றதோ அப்பொழுது நீ அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவென்று வருகின்ற குழப்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நிலைமை இந்த வாழ்க்கையில் தொடங்கிவிடும் என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய். இதற்கு மேலும் தொலைப்பதற்கு எதுவுமே இல்லை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்துவிடக் கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உச்சபட்ச சந்தோஷங்கள் இனிமேல் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கும் எல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்கள், யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கண்டு உன்னிடத்தில் தவறான விஷயங்களை புகுத்த முயற்சி செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி உன் வாழ்க்கை என்ன என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் இருந்துவிட்டால் அது ஒன்றே போதும். என் பிள்ளைக்கு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை என்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். சரியான நேரத்தில் சரியான தகவலை பெற்றிருக்கின்றாய். நாளை உன் இல்லத்தில் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் கோயிலுக்கு அல்லது உன் இல்லத்தில் இருக்கின்ற சிவபெருமானினுடைய படத்திற்கும் நான் சொல்வது போல நார்த்தங்காய், வெண்தாமரை, விபூதி, அதுபோல இளநீர், வில்வ இலை இது போன்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவரின் முன்னால் வைத்து அவரினுடைய அன்பையும் அருளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையை மனது தெளிவாக செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் நீ இதனை செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்களையே ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.